ஆகையால் தான் நீடழகும் என்று கூறுகிறார். அழகோடு இருக்கக்கூடிய இந்த உடம்பை பராமரிப்பதில் மல்லிகை பூக்களுக்கு நிகர் மல்லிகை பூக்களே. மேலும் வலி மூர்ச்சை என்று கூறுகிறார். மூர்ச்சை என்றால் அன்கான்சியஸ், சுய நினைவு இழத்தல் என்கிற நோயை இந்த மல்லிகை பூக்களை கொண்டு போக்கிக் கொள்ளலாம். கிரிச்சனம் என்றால் சிறுநீரக கோளாறு. சிறுநீரகத்தில் வரக்கூடிய கோளாறுகளை எவ்வாறு நாம் போக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான பாடலை கூறுகிறார். அந்த வகையில் இப்போது சிறுநீரக கோளாறு மற்றும் நுரையீரல் பகுதியில் உள்ள தொற்று நோய் கிருமிகளை எவ்வாறு நாம் போக்கிக் கொள்ளலாம் என்பதை இப்போது பார்க்க போகிறோம். அதற்காக நாம் 100 கிராம் அளவிற்கு மல்லிகை பூக்களை எடுத்து நிழல் புடம் என்று சொல்வார்கள், சூரிய புடம் என்று சொல்வார்கள். சூரிய புடம் என்று சொன்னால் சூரியன் வெயில் காயும் வரை பூக்களை காய வைத்து பிறகு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். நிழல் புடம் என்றால் இரவில் பௌர்ணமி காலங்களில் நாம் நிலவின் ஒளியிலேயே இந்த மல்லிகை பூக்களை நன்றாக குளிர காய வைத்து பிறகு நன்றாக அந்த பூக்கள் ஆறியவுடன் அதை நாம் அரைத்து எடுத்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாம் நிழல் புடமாக அரைத்து வைத்த மல்லிகை பூக்களினுடைய பொடி தேவையான அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பசும்பால் பல்வேறு வகையான நோய்களை போக்குவதற்கும் உடலினுடைய அழகை பராமரிப்பதற்கும் நமக்கு தொற்று நோய் கிருமிகள் வராத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான பால் நாட்டு பசும்பால். அன்பான நேயர்களே, நாம் எந்த ஒரு வகையிலும் கலப்பின பழங்கள், கலப்பினத்தால் ஏற்படக்கூடிய பொருட்களை உட்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த கலப்பின பொருட்களால் நமதனுடைய உடலில் தீங்கு ஏற்படும். குறிப்பாக நமது உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் படிப்படியாக குறையும். ஆகையால் நம் பாரம்பரிய முறையிலான நாட்டு பசுக்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பால், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய், மோர் மற்றும் வெண்ணெய் இவற்றை உட்கொண்டு வந்தால் தேகத்திற்கு ஆரோக்கியத்தோடு உடலில் ஏற்படக்கூடிய சூட்டை தணிப்பதில் பசும்பால் முக்கிய பங்கு இருப்பதால் பசும்பாலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பனங்கற்கண்டு. உடல் சூட்டை தணிப்பதற்காகவும் உடலில் ஏற்படக்கூடிய நாவறட்சி என்பார்கள், அந்த நாவறட்சியை தணிப்பதற்கும் உடலில் ஏற்படக்கூடிய உச்சூடு என்பார்கள், வெட்டை என்பார்கள், அந்த வெட்டை நோய் நீங்குவதற்கும் நாம் பனங்கற்கண்டு எடுத்து வைத்துள்ளோம். அந்த பூக்களினுடைய இதழ்களை நாம் எடுத்து வைத்துள்ளோம். ஏனென்றால் நேயர்களுக்கு தெரிவிப்பதற்காக நாம் புதியதாக பறித்த மல்லிகையை எடுத்து வைத்துள்ளோம். ஏனென்றால் இந்த பூக்களில் இருந்துதான் நாம் காய வைத்து பூக்களினுடைய தூளை நன்றாக அரைக்க வேண்டும் என்பதற்காக நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இத்தனை பொருட்களையும் கொண்டு இப்போது அற்புதமான ஒரு பானகம் ஒன்றை நாம் தயாரிக்க போகிறோம். அந்த பானகத்தில் இருந்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் மற்றும் சிறுநீரக நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல், தொற்று நோய் கிருமியை எவ்வாறு நீக்கிக் கொள்ளலாம், குறிப்பாக நுரையீரல் பகுதி, லங்ஸ் என்பார்கள், அந்த நுரையீரல் பகுதியில் வரக்கூடிய தொற்று நோய் கிருமிகளை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதற்காக நாட்டு பசும்பாலை 100 மில்லி அளவிற்கு நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கிற நாட்டு பசும்பாலில் அரை சிட்டிகை நமக்கு மல்லிகை பூக்களினுடைய தூளை இட வேண்டும். இறுதியாக பனங்கற்கண்டு கட்டி ஒன்றை அதில் நாம் போட வேண்டும். அன்பான நேயர்களே, மல்லிகை தூளினுடைய தேநீர் நமக்கு தயாராகிவிட்டது. இப்போது நாம் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, பல்வேறு வகையான காரணங்களால் புறக்காரணிகள் என்பார்கள், அந்த ஃபாரின் பாடி என்று சொல்லக்கூடிய தொற்று நோய் கிருமிகளால் நமக்கு சிறுநீரக கோளாறு மற்றும் நுரையீரல் பகுதியில் கிருமிகள் வந்துவிட்டால் சுவாச கோளாறு, ஆகையால் நமக்கு சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்படும். இந்த நோய் உடையவர்கள் மட்டும் இந்த மல்லிகை பூக்களுடைய தூளை நன்றாக 100 மில்லி அளவிற்கு பசும்பாலில் தேவையான அளவிற்கு சுமார் 1/4 சிட்டிகை அளவிற்கு சேர்த்து அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்த இந்த பாலை காலை வேளையில் மட்டும் உணவிற்கு முன்பாக
வெறும் வயிற்றில் தினந்தோறும் 3 நாட்கள் மட்டும் அருந்தி வந்தால் போதுமானது. காலை வேளை வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவிற்கு இந்த நாட்டு பசும்பாலுடன் சேர்த்த அந்த மூலிகையும் சேர்ந்து இந்த பாலை தினந்தோறும் பருகி வந்தால் படிப்படியாக அவர்களுக்கு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய தொற்று நோய் கிருமிகள் மற்றும் நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும். மிகுந்த உடல் ஆரோக்கியம் ஏற்படும். சிறுநீரகங்கள் முழுமையாக பேணி பாதுகாக்கப்படும் மற்றும் தொற்று நோய் கிருமிகள் படிப்படியாக அவர்கள் உடம்பில் இருந்து வெளியேறிவிடும்.